ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா 2024 ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் அந்த படத்தோட 2வது பார்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த படமும் அதே மாதிரி அந்த படத்தோட தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் வருது. அதுல எப்படி ஒரு 4 கதையை ஒரு ஃபேண்டசி கதையா எடுத்திருந்தாங்களோ 2 மணி நேரத்தில் முடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல ஒரு டேரக்டர் கிட்ட கதை சொல்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கதை சொல்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரியா பவானி சங்கர் தான் கதை சொல்றாங்க. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரச்சன் நடிச்சிருக்காரு, அஸ்வின் நடிச்சிருக்காங்க, பிரியா நடிச்சிருக்காங்க, அப்புறம் MS பாஸ்கர் நடிச்சிருக்காரு, தம்பி ராமையா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு 4 கதை, அந்த படத்துல எப்படி ஒரு 4 கதையை கொண்டு வந்து பினிஷிங் முடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு 4 கதையை வச்சு படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதல் கதை வந்து பாத்தீங்கன்னா 2 பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்க ரசிகர்கள் 2 பேரும் அந்த படத்தை எப்படி கொண்டாடுறாங்க, அவங்க குடும்பத்துல என்ன நடக்குது, அவங்க குடும்பத்தை கடத்தி வச்சு கடத்தல்காரன் யாரு, ஸோ அவங்க எப்படி மீண்டாங்க அப்படின்னு ஒரு பாதி கதை போதுங்க. 2வது கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லவ் ஸ்டோரிங்க. ஸோ 2 பேர் லவ் பண்றாங்க, அவங்களோட லவ் எப்படி போனுச்சு, அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்க லவ் இது பண்ணாங்க அப்படின்றது 2வது ஸ்டோரி. 3rd ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1950 வாழ்ற ஒரு பொண்ணும் இந்த காலத்துல வாழ்ற ஒரு பையனும் லவ் பண்றாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களா இல்ல பார்க்கலையா இல்ல சேர்ந்தாங்களா அப்படின்றது 3வது கதைங்க. 4வது கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரியா பவானி சங்கர் வந்து கதை சொல்லுவாங்க ஒரு டைரக்டர் கிட்ட. ஸோ அவங்களோட கதை அந்த 3 பேரோட கதையும் சேர்த்து இவங்களோட கதையும் சேர்ந்து அவங்களோட இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பிரியா பவானி சங்கருக்கு. ஸோ அந்த ட்விஸ்ட் தாங்க இந்த படத்துல ரொம்ப அல்டிமேட்டாவே இருக்கும். மறக்காம இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.